MRK யூடியூப் சேனல் மூலம் மறுபடியும் உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க, இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு, காதலால் யாருக்கு கஷ்டம். ஒரு பெண் காதலிச்சு ரொம்ப கஷ்டப்பட்ட ஜாதகம். அதனால இந்த ஜாதகத்தை ரொம்ப கவனமாக பாருங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நேரடியாக. இந்த ஜாதகம் ஒரு பெண்ணோட ஜாதகம். இந்த பெண் இது ஒரு காதல் சம்பந்தமான ஒரு வீடியோங்கிறதுனால அவங்களுடைய டேட்டா பற்றி டைம் எதுவும் போடல, பிறந்த ஊரும் போடல. ஆனால் அவங்க பிறந்த வருஷம் 2001, 2025 அனிதச குருபத்தில் அவங்களுக்கு ஒரு சம்பவம். அது என்னங்கிறத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சரி, இப்போ நேரடியாக ஜாதகத்தில் போயிடலாம். இவங்க கன்னி லக்கணம், லக்னாதிபதி 2ல், 2ஆம் வீட்டுக்கு அதிபதி 2ல், சுக்கிரன் 2ல், சூரியன் 2ல், 4ல் கேது, 5ல் செவ்வாய், 8ல் சனி, 9ல் குரு ராகு, 12ல் சந்திரன். இந்த ஜாதகத்தை இந்த பொண்ணோடைய அப்பாவோட தம்பி கொண்டு தந்தாங்க என்கிட்ட. தந்தோடனே ஜாதகத்தை பார்த்தேன். பார்க்கும்போது இந்த ஜாதகம் கன்னி லக்கணம், லக்னாதிபதி 2ல், 2ஆம் வீட்டுக்கு அதிபதி 2ல், 9ஆம் வீட்டுக்கு அதிபதியும் சுக்கிரன், 2ஆம் வீட்டுக்கு அதிபதியும் சுக்கிரன், லக்னாதிபதி 10ஆம் வீட்டுக்கு ஒரே கிரகம் புதன். அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ள ஒரு அருமையான ஜாதகம். இந்த ஜாதகம் சூரிய தசைக்கு முன்னால இந்த ஜாதகத்துக்கு வந்தது சுக்கிர தசை. இந்த சுக்கிர தசையில இந்த பொண்ணுக்கு என்னென்ன ஆசைப்பட்டுச்சோ அவ்வளவும் கிடைச்சிருக்கும். இந்த பொண்ணுக்கு அழகா கிடைச்சிருக்கும். அது அவ்வளவு, அதாவது நினைச்ச பொருளை வாங்குறதுக்கு நினைச்ச மாதிரி நல்லா ஓரளவுக்கு செல்லமா வளர்த்துருப்பாங்க. இப்போ நான் அவங்கள்ட்ட எடுத்த உடனே கேட்டது, இந்த பொண்ணோட அப்பா ஊர்ல பெரிய ஆளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்தப்ப என்ன சொல்றோம், அதாவது அடுத்தப்ப என்ன சொல்ல வராங்கிறத நம்மளே பார்த்துட்டு இருந்தாங்க. சிலவங்க ஜாதகத்தை கொடுத்தோன்னே கடன்னு சொல்லிடுவாங்க. சிலவங்க நம்ம என்ன சொல்றோங்கிறத பார்ப்பாங்க. இவங்க அப்படி நம்மளை பார்க்கறது புரிஞ்சுது. இந்த ஜாதகத்துக்கு இப்போ நான் பார்க்கும்போது 2025 பார்த்தேன். சூரிய தசை குரு புத்தி நடந்துச்சு. சரியா, சூரிய தசை குரு புத்தி. இந்த ஜாதகத்துக்கு சூரியன் நீசமா இருக்காரு, 23 டிகிரில இருக்காரு. புதன் 9 டிகிரில இருக்காரு. சுக்கிரன் 7 டிகிரில இருக்காரு. இந்த ஜாதகத்துக்கு சூரிய தசை குரு புத்தியில் தான் ஒரு பிரச்சனை நடந்திருக்குங்கிறது தோணுச்சு. சரி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு எப்போ கல்யாணம் பண்ணும். 2001 பிறந்த பொண்ணு 2025 இருக்காங்க. 24 வயசு அவங்க நாங்கிட்ட வரும்போது. அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு 24 வயசு கல்யாணம் ஆகுமா? 7ஆம் வீடு சுத்தமாக தானே இருக்கு, 8ஆம் வீடு சுத்தமாக தானே இருக்கு. ராசிக்கு 7ஆம் வீட்லையும் யாரும் இல்லையே, ராசிக்கு 8ஆம் வீட்லையும் யாரும் இல்லை. 2ஆம் வீட்டுக்கு அதிபதி 2லேயே ஆட்சி, புதன் லக்னாதிபதி 2ல், ரெண்டாவது வீடு வளர்த்துட்டு. முதல்ல ஒரு பெண்களுக்கு பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீடு வளர்க்கணும். 9ஆம் வீட்டுக்கு அதிபதி வளர்க்கணும். அதுதான் கணவன்கிற பாக்கியத்தை தக்க வைக்கிறது. குடும்பஸ்தானம், இந்த 2வது வீடு வளர்க்கணும். குடும்பத்துல அந்த பொண்ணு எவ்வளவுக்குள்ள இருக்கும், பற்றுதலா இருக்கும், விட்டு கொடுத்து எப்படி போவோம், எல்லாத்தையும் அனுசரித்து கொண்டு போவோங்கிறது இந்த 2ஆம் வீடு காமிக்கும். இப்படி எல்லாத்தையும் பார்த்தோம். பார்த்துட்டு இந்த ஜாதகத்துல இந்த பொண்ணுக்கு சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கு. சூரிய தசை இது காலபுருஷன் லக்கணம் மேசம். அந்த லக்கணத்துக்கு 7ல் இருக்காரு. அந்த காலபுருஷனுக்கு 7வது வீடுங்கிறது துலாம் வீடு. இந்த துலாம் வீடுனாலே காதலுக்கு நம்பர் 1 இடம் துலாம் தான். ஏன்னா காலபுருஷனுக்கு 7வது வீடு. அப்படிங்கிறதுனால இந்த துலாம் வீடு காலபுருஷனுக்கு 7வது வீடுங்கிறதுனால இந்த துலாம்ல இருக்கிற கிரகம் காதலை அழகா கொடுக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. 90% அந்த வயசுல இந்த துலாமில் உள்ள கிரகத்தோடைய தசை வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு காதல் வரும். அதுவும் சுக்கிரன் அதுலயே ஆட்சி பண்ணி இருக்கு, புதன் அதுலயே இருக்கு. இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, சூரியனால சுக்கிரன் கொஞ்சம் கூட பாதிக்கப்படலை, புதனும் பாதிக்கப்படல. சூரியன் 23 டிகிரி, புதன் 9 டிகிரி, சுக்கிரன் 7 டிகிரி. இந்த ஜாதகத்துக்கு தசை காதலை கொடுக்க ரெடி ஆயிட்டு. புத்தி 7ஆம் வீட்டுக்கு அதிபதி புத்தி. ஆனா அந்த 7ஆம் வீட்டுக்கு அதிபதி வக்கரமா இருக்காரு. ஆனா 21 டிகிரில இருக்காரு. ராகு 5 டிகிரில இருக்காரு. ராகுக்கும் அவங்களுக்கும் 16 டிகிரி விளக்கம். அப்படிங்கும்போது இந்த ராகு குருவை ஒன்றும் ஓவரா பாதிக்காது. ஆனா நான் ஏற்கனவே வீடியோல இருந்து சொல்லிட்டு வரேன், இந்த நாடி முறைப்படி 1, 5, 9 கனெக்ட் வந்துடும். அதே மாதிரி நாடி விதிப்படி இந்த ஜாதகத்துக்கு எந்த ஜாதகம் ஒரு கிரகம் வக்கரம் ஆயிட்டுனா, சனியும் குருவும், சுக்கிரனோ புதனோ செவ்வாயோ வக்கரத்துக்கு இது கிடையாது.
சனிக்கும் புதனுக்கும் மட்டும் ஒரு வீட்டில் வக்கரமாச்சுன்னா அதை ஒரு வீடுக்கு முன்னாடி வச்சு தான் பேசணும். இந்த இடத்துல தான் சனியை வச்சு பேசணும். அதுவும் சனி இதில் 29 டிகிரி இருந்துச்சுன்னா இந்த வீட்டிலேருந்து வக்கரமாகி இங்கே நவுண்டு வந்துடும். அப்படிப்பட்ட ஜாதகத்துக்கு 29 டிகிரியில் இருந்துச்சுன்னா ஒரு மாசத்தை கூட்டி போட்டு செக் பண்ணணும். இந்த சனி இங்கே இருந்து வக்கரமாகி இந்த வீட்டுக்கு வந்திருந்தா நம்ம இந்த வீட்டிலே வச்சு போட்டுடலாம். அந்த வீட்டிலே வக்கரமாகி அந்த வீட்டிலே இருந்துச்சுன்னா அதில் தான் வச்சு போடணும். அதே மாதிரி சனி இதில் வக்கரமாகி அந்த வீட்டில் இருக்கிறனால சனி இந்த வீட்டுக்கு இருந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் பலன் செய்வார் அப்படிங்கிறத விட அவருடைய இணைவு அப்படிதான் இருக்கும். சனி யாரோட கனெக்ட் ஆகிறா இருக்கும்? இந்த வீட்டுக்கு 5வது வீடு சிம்மம், 9ஆம் வீடு 4வது வீடு, இது சந்திரன், இது 4 ஒரு முக்கியமான கனெக்ட் ஆகுது. எல்லாரும் இதை கவனிச்சுக்கோங்க. அடுத்தப்ப குரு, இந்த குரு வக்கரமா இருக்காரு. அப்போ குரு இங்க வந்துடுவார். நாடிப்படி, இது நாடிப்படி மட்டும்தான். இந்த குரு பார்க்கறது எல்லாம் இங்கதான் பார்க்கும். ஆனா அதோடைய இணைவு, அதாவது அவர் கூட சேர்ந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கு பலன் எடுக்கணும்னா இப்படிதான் துல்லியமா எடுத்தாதான் நம்மளால சந்திரன் கூட கனெக்ட் ஆகிறாரு, கேது கூட கனெக்ட் ஆகிறாரு. சந்திரங்கிறது மாதாக்காரகன், கேது இருக்கிறது 4வது வீடு, 4வது வீட்டோட சனி கனெக்ட் ஆகுறாரு. அதை விட முக்கியமான விஷயம், நான் முதல்ல இருந்து எல்லா வீடியோலையும் தெளிவா சொல்லிட்டு வரேன். ஒரு வீட்டுல ஒரு வக்கர கிரகம் இருந்து அந்த வீட்டுக்கு அதிபதி வக்கரமான அந்த கிரகம் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஜாதகத்துல 4வது வீட்டுல கேது வக்கர கிரகம் இருந்து 4ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு வக்கரம். அப்போ இந்த பிள்ளைக்கு அம்மாவுடைய சப்போர்ட் ரொம்ப கம்மியா கிடைக்கும் அப்படிங்கிறது விதி. அடுத்தப்ப இந்த செவ்வாய் மறைமுகமா 9ஆம் வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு பலன் வரும். அதை விட சூரியன் நீசம். ஆனா 9ஆம் வீட்டுக்கு அதிபதி ஆட்சி அப்படிங்கும்போது அப்பா பெரிய ஆளா இருப்பார். ஆனா அப்பாவோட தயவு இந்த பிள்ளைக்கு கிடைக்குமா பார்த்தா கிடைக்காது. அதான் இந்த ஜாதகத்துல உள்ள பெரிய பாயிண்ட். இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சுன்னா, சூரிய தசை குரு புத்தி ஆரம்பிச்ச உடனே வசதி வாய்ப்புலையும் சரி, அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு, அது ஏன் இல்லை ஓடி போய் கல்யாணம் பண்ணிச்சு, அதுவும் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு அசிங்கத்தை கொடுக்குற மாதிரி. இந்த பொண்ணுக்கும் அந்த அசிங்கம் தானே. அப்படி பார்த்தா அப்ப அப்படி ஒரு சூழ்நிலையை அந்த குரு புத்தி ஏன் கொடுத்துச்சு? இந்த குரு 10ல தானே உட்காந்துருக்காரு, ராகுவோட கனெக்ட் ஆகலையான்னு பார்த்தா, இந்த குரு இந்த வீட்டுல இருந்து லக்கணத்தையும் 9ஆம் வீட்டோட செவ்வாயும் கனெக்ட் ஆகுறாரு. செவ்வாய் 15 டிகிரி, குரு 9 டிகிரி, சாரி குரு 20 டிகிரி, 21 டிகிரி. அப்போ குரு 21 டிகிரிலேருந்து 20க்கு வருவாரு. செவ்வாய் 15லேருந்து 16க்கு போவாரு. குருவும் செவ்வாயும் 4 டிகிரில இணைகிறாங்க. இந்த செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு அசிங்கம், அவமானம், கேவலத்தை கொடுக்குற 8வது வீட்டுக்கு அதிபதி. இந்த 8ஆம் வீட்டுக்கு அதிபதி 7வது வீட்டுல சேர்ந்து 7ஆம் வீட்டுக்கு அதிபதி கூட மறைமுகமா தொடர்புல இருக்கிறதுனால இந்த பொண்ணுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு அவமான சின்னமா ஆயிட்டு இந்த பொண்ணுக்கு. ரைட்டு. இப்போ அவங்க கேட்ட கேள்வி இந்த ஜாதகத்தை கொடுத்துட்டு, இந்த பொண்ணு அங்க அந்த பையனை விட்டுட்டு நாங்க போய் கூப்பிட்டா வந்துருமா எங்க கூட அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. சரி, அப்போ இந்த பொண்ணு அப்பா அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்பா அம்மா கூட்டம்னா வந்துருமா அப்படின்னு பார்த்தா, இந்த பொண்ணுக்கு 4வது வீட்டுல கேது, 4ஆம் வீட்டுக்கு அதிபதி வக்கரம். அப்போ அம்மாவோட பாசம் அங்க அடி வாங்கிட்டு, அடுத்தப்ப சனி மறைமுகமா சந்திரன் கூட கனெக்ட் ஆகுற. அப்போ இந்த பிள்ளைக்கு அம்மாவோட ஆதரவு கிடையாது ஃபர்ஸ்ட். அடுத்தப்ப இந்த 9ஆம் வீட்டுக்கு அதிபதி அவருக்கு 6ல மறைஞ்சுதான் ஆட்சி பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது அப்பாவுடைய காரத்துவம் அங்க பாதிக்கப்படுது. அடுத்தப்ப சூரியன் நீசமாய் தான் இருக்காரு. அப்போ அப்பா ஆட்சி பண்ணனால வலுவா இருப்பாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு உதவியா இருக்க மாட்டாருங்கிறது கன்ஃபார்மா அதுலயே தெரிஞ்சுட்டு. அதை விட முக்கியம், இந்த பொண்ணுக்கு இப்ப சூரிய தசையில குரு புத்தி நடந்துட்டு இருக்கு. இந்த சூரியன் இந்த லக்கணத்துக்கு விரையாதிபதி, அவரு 2வது வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. அப்போ சூரிய தசை நல்லா இருக்காது. அடுத்தப்ப சந்திர தசை பாருங்க, சந்திர தசை 12ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்கு. அப்போ சந்திரன் தசையும் இந்த பிள்ளைக்கு நல்லா இருக்காது. அடுத்தப்ப வரக்கூடிய தசை செவ்வாய் தசை, அதுவும் நல்லா இருக்காது. அப்போ 7, 17 இதுல ஒரு 3, 20 வருஷம் இந்த பிள்ளை கஷ்டப்படணும் அப்படிங்கிறது விதி. இந்த பிள்ளை கஷ்டப்படணுங்கிறதுக்காகவே இந்த பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணி கஷ்டப்பட்ட பையன் கூட போயிருக்கு. இதுதான் இந்த ஜாதகத்துல நம்ம பார்க்க வேண்டியது. இந்த பொண்ணு இவங்க அப்பா அம்மா பார்த்து ஒரு பையனை பார்த்து கட்டி கொடுத்தா ஓரளவுக்கு வசதியான இடம் பார்த்தா கட்டியிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு இயற்கையிலேயே கஷ்டப்படணும் அப்படிங்கிறது விதி. சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை இந்த பிள்ளை ரொம்ப வறுமையில இருக்கணும் அப்படிங்கிறது விதி. அதனால இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கூட போகாது, அப்பா அம்மா கூட சேராது. இந்த பொண்ணு நல்லா இருக்கிற அமைப்பில் இதே இந்த பொண்ணு ஓடி போகும்போது சனி தசை நடந்துன்னா அடுத்தப்ப புதன் தசை, சுக்கிர தசை வரும். அப்படிங்கும்போது இந்த பொண்ணு அவங்ககிட்ட பிரிஞ்சு அவங்க அப்பா கூட சேர்ந்து அடுத்தப்ப ஒரு வசதியான பையனை பார்த்து அவங்க கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வரக்கூடிய தசை எல்லாமே சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை எல்லாமே 6, 8, 6, 8, 6, 8ன்னு வருது. அப்போ இந்த பொண்ணு அசிங்கத்தோட வாழணுங்கிறது இந்த பொண்ணுடைய தலையெழுத்து, விதி. அதை யாராலையும் மாற்ற முடியாது.
அதோட அவங்க கேட்ட கேள்வி இதுதான் வந்தாங்க என்கிட்ட கேட்க வந்தது, இந்த பொண்ணு திரும்பி எங்க கூட வந்துருமா அப்படிங்கிறத எங்களுடைய கேள்வியாவே இருந்துச்சு. நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன், இல்ல வர்றதுக்கு 100க்கு 100% வாய்ப்பு இல்லை, நீங்க கூப்பிட வேண்டாம்னு சொன்னேன். அவங்க கூப்பிட்டுருக்காங்க ஒரு வாட்டி, வரலன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி தான் வந்திருக்காங்க. அதனால இந்த பொண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கணவனோட இந்த கணவன்கிட்ட இருந்து விலகி போயிருமா அப்படின்னு கேட்காங்க அவங்க. ஆனா 7ஆம் வீட்டுக்கு அதிபதி கூட 8ஆம் வீட்டுக்கு அதிபதி கூடியிருக்காரு, அப்போ இந்த பொண்ணு குடும்ப வாழ்க்கையில நிக்க முடியாதுல்ல, கணவன் கூட ஒன்னா சேர்ந்து வாழ முடியாதுல்ல அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா, ஒருத்தருக்கு 7வது வீடு தான் முக்கியமே தவிர 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 2வது பட்சம் தான். அதை விட குடும்பஸ்தானம் சொல்ற 2வது வீட்டுக்கு அதிபதி ஆட்சி 2லயே. ஒரு பொண்ணுக்கு 2வது வீடும் 2வது வீட்டு அதிபதியும் 9வது வீடும் 9ஆம் வீட்டுக்கு அதிபதியும் தான் நல்லா இருக்கணும். இந்த பொண்ணுக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதி 2லயே ஆட்சி பண்ணதுனால, 9ஆம் வீட்டுக்கு அதிபதி அவர் இருந்ததுனால குடும்பஸ்தானம் பாக்கியஸ்தானம் ரெண்டுமே வலுவா இருக்கு. அதனால கணவன் மனைவியோட சின்ன சின்ன பிரச்சனையோட அந்த பொண்ணு அந்த பையனுக்கிட்ட இருந்து விலகி வாழாது அப்படிங்கிறது உறுதியா நம்மளுக்கு இதுல இருந்து தெரியுது. இந்த சனி இங்க வந்துட்டு, குரு இங்க வந்துட்டு, அதனால 9ஆம் வீடு நல்லா இருக்கு, பாக்கியஸ்தானம் ஸ்தானாதிபதி சுக்கிரனும் நல்லா இருக்காரு அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகருக்கு வந்து இந்த ஜாதிக்கு வந்து அந்த பையன் கூட தான் வாழும் கடைசி வரைக்கும். இதுல ஒரு மாற்றம், அந்த பொண்ணு நல்லா இருக்கிறதுக்கு உள்ள சூழ்நிலை எப்பதான் உருவாகும் பார்த்தோம்னா, ராகு தசை ஜாதகத்துக்கு 5 டிகிரில இருக்காரு ராகு. இந்த வீட்டுக்கு சுக்கிரனுக்கு 7 டிகிரில இருக்காரு. சுக்கிரன் கூட மறைமுகமா கனெக்ட் ஆகுறாரு. இந்த ராகு தசை இந்த பிள்ளைக்கு இதுல ஒரு 7, அது ஒரு 10, 17 வருஷம் கழிச்சு ராகு தசை வரும். அப்போ இந்த பிள்ளை வந்து மறைமுகமா அப்பா கூட சேருதா, இல்லைன்னா இந்த பிள்ளை படிச்சிருக்குங்கிறனால ஒரு வேலைக்கு போகுதா அப்படிங்கிறது அப்போ உள்ள சூழ்நிலையை பார்த்து பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கூட சேராது அப்படிங்கிறது உறுதியா இருந்து தெரியுது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.